கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த இணைப்பிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு அருமையான சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை ரட்சகருடைய நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்ற ஒரு வாழ்த்துதலை முதலாவது இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக இந்த ஒரு நாளிலும் என்னுடைய தனிப்பட்ட அன்பு மாத்திரமல்ல, நான் சார்ந்திருக்கிற சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் உங்களுடைய உடன் அங்கங்களா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் விசேஷமாக அடியானுக்கு கொடுத்துட்ட இந்த ஒரு வாய்ப்பிற்காக அவருடைய குமாரன் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த ஒரு காலப்பகுதி குறித்து நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த அடிப்படையில நம்முடைய அருமை ரட்சகருடைய அந்த ஒரு மரணத்தை நினைவு கூறக்கூடியதான அந்த காலப்பகுதியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். விசேஷமாக இந்த காலப்பகுதியில அவருடைய அந்த வார்த்தைகளை விசேஷமாக அவருடைய அந்த மரணத்தை நினைவு கூறக்கூடிய சம்பவங்களை ஒட்டின பாடங்களை கேட்பது என்பது அது நமக்கான ஒரு ஆசீர்வாதம் மற்றும் நம்மை நாமே வைத்து ஆய்ந்து கொண்டு நாம் அந்த ஒரு திருவிருந்திலே அந்த ஒரு ராபோஜனத்திலே நாம் பங்கெடுப்பதற்கு அது நமக்கு உதவி செய்யும் என்ற அடிப்படையில இப்படியாக கர்த்தரை நினைவு கூறமான சில பாடங்களை தெரிவு செய்து நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அந்த அடிப்படையில அப்படியான ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த ஸ்லைட் பார்த்திருப்பீங்க, பாதம் கழுவுதல் அப்படின்ற இந்த ஒரு தலைப்பு. இது கூட ஒரு சின்ன ஒரு புத்தகம், சகோதரர்கள் வெளியிட்ட அந்த ஒரு புத்தகத்துல இருந்து தான் இன்னைக்கு நம்ம பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, அப்போ இந்த பாதம் கழுவுதல் அப்படின்ற விஷயம், நம்ம இந்த வார்த்தையை கேட்டோன்னே நமக்கு எல்லாம் ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் இது கர்த்தர் சொல்லிட்டதான அந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம். மேல் வீட்டறையில நாம ஒவ்வொரு நினைவு கூறுதல் காலப்பகுதியில இந்த ஒரு சம்பவத்தை நாம கடந்து தான் நம்முடைய காரியங்களை நம்ம கடந்து போவோம். அப்போ இந்த பாதம் கழுவுதல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயங்கள், இதனுடைய ஆழமான அர்த்தங்கள், அது எல்லாமே நம்ம அநேக கோணங்கள்ல படிச்சிருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு இன்னொரு கோணத்துல நம்ம படிக்க போறோம். அப்போ பாதம் கழுவுதல், நாம் இன்னொருவருக்கு பாதம் கழுவும் ஒரு ஸ்லாகியம், நாம் ஒருவருக்கு ஒருவர் பாதம் கழுவக்கூடிய ஒரு ஸ்லாகியமான ஒரு காரியம், நாம் இன்னொருவருக்கு செய்யக்கூடியதான ஒரு ஸ்லாகியம். அது எப்படி, என்ன அப்படின்றது தான் இந்த பாடத்துல நம்ம தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது நம்ம பாடத்திற்கான ஆதார வசன பகுதிகளை நம்ம வாசிச்சிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் அதிகாரம் 13 வசனங்கள் 14 மற்றும் 15. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆம் அன்பானவர்களே, 2000 வருடத்துக்கு ஏறக்குறைய முன்பதாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே தான் காட்டி கொடுக்கக்கூடிய அந்த இரவுல, விசேஷமாக அந்த ஒரு நாளிலே, அந்த மாலை வேளையிலே அவருடைய அருமையான அப்போஸ்தலர்களோடு தான் விரும்பி புசித்த அந்த ஒரு கடைசி ராபோஜனம் நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த ஒரு விருந்துக்கு முன்பதாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் நேசிச்சிட்ட அருமை சீஷர்களுடைய பாதங்களை கழுவினதான அந்த காரியம். அப்போ அந்த சம்பவங்கள் நமக்கு நல்லா பரிச்சயமான ஒரு காரியம் தான். அப்போ அது விசேஷமாக யோவான் அப்போஸ்தலன், அன்பான அப்போஸ்தலன் என்று அறியப்பட்ட அவருடைய சுவிசேஷத்துல விசேஷமா பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ
வாசிக்க கேட்டோம். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக் கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யும்படியாக உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இது ஒரு எக்ஸாம்பிள், சாம்பிள். அதுல இருந்து நமக்கான ஒரு பாடம். அது அது ஒரு ஒரு சடங்காச்சாரியம் கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு வேத மாணவர்கள் மத்தியில நாம அந்த ஒரு சடங்கை செய்யறோமா, ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவுறோமா அப்படின்னா அது அடையாளம். அந்த ஒரு அடையாளத்தை நம்ம செய்யறது கிடையாது. மாறாக அதுக்குள்ளாக இருக்கக்கூடியதான ஆழமான சத்தியங்களை நாம் தியானித்து அதுல இருக்கக்கூடிய வெளியேற பெற்ற பாடங்களை நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பாஸ் ஓவர் டைம்ல நம்ம தியானித்து அந்த ஒரு காரியங்களை நாம எப்படி நிறைவேற்ற வேண்டும் எனக்கூடிய ஒரு பாடத்தை கற்றுக்கணும். சரி, ஓகே. இந்த பாதம் கழுவுதல் அப்படின்ற விஷயம் அந்த மேல் வீட்டறையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். அது தொடர்புடைய அருமையான சத்தியங்கள் இருக்கு. நம்ம அதுக்குள்ள நம்ம போக போறது இல்லை. அப்ப மாறாக நம்ம எதை குறித்து தியானிக்க போறோம் அடுத்து பார்க்கலாம். இன்றைய காலங்கள்ல பாதம் கழுவுதல். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இன்றைய காலங்கள்ல பாதம் கழுவுதல் அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துது? அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கக்கூடியதான பாடம். அப்போ அந்த அடிப்படையில இன்றைய காலங்கள்ல பாதம் கழுவுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் பிப்ளிக்கல் எக்ஸ்போட்ரி 1 அப்படின்ற அவருடைய எழுத்துக்களுடைய தொகுப்புல இருந்து ஒரு சில காரியங்களை பேசியிருக்கிறாங்க. அது குறித்து அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். சகோதரர் வாசிங்க, ஸ்லைட்ல பார்த்து. சகோதரர் சார்லஸ் டி ரசல், பைபிளிக்கல் எக்ஸ்போசிட்டரி. சீஷர்களுக்கு தாழ்மையின் பாடத்தினையும் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் செய்வதற்கு ஏதுவான எந்த ஒரு பணிவிடையையும் கணம் குறைந்ததென எண்ணிவிடாத அளவுக்கு ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் எனும் பாடத்தினையும். போதும். அப்போ இதுல இருந்து நமக்கான பாடம் என்ன அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் மனத்தாழ்மை அப்படின்ற ஒரு விஷயத்த, மனத்தாழ்மைன்ற ஒரு ஒரு விலையேற பெற்ற ஒரு விஷயத்த நாம் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். ஏன்னா நமக்கு தெரியும், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். அப்போ இந்த தாழ்மை அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கணும்னா அதுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. அவருடைய முதலாம் வருகையில அவருடைய சீஷர்கள் மத்தியில அவங்க என்ன மாதிரி ஒரு எண்ணம் வச்சிருந்தாங்கன்னா, அவர்களுக்குள்ளாகவே ஒருவருக்கு ஒருவர் பெருமையின் ஆவி கொண்டிருந்தாங்க. யார் பெரியவர் அப்படின்ற ஒரு ஒரு அந்த ஒரு ஆவி அவங்களுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு, ஒரு எண்ணம் போயிட்டு இருந்துச்சு. அத குறிப்பா கர்த்தர் உணர்ந்தாங்க. அப்போ உங்கள் மத்தியில நம்ம அந்த வசனம் வாசிச்சோம் இல்லைங்களா? மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதார வசனம் யோவான், மன்னிக்கணும், அந்த ஆதார வசன பகுதியில மீண்டுமா நம்ம வாசிக்கலாம். யோவான் 13ல அந்த 14வது வசனத்தை மாத்திரம் நீங்க வாசிங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆமா, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நீங்க இப்படியாக என்ன ஆண்டவரும் போதகருமாக நீங்க பாக்குறீங்க. அப்படியாகிய நானே உங்கள் கால்களை நான் என்ன பண்றேன், நான் என்னை தாழ்த்தி உங்களுடைய பாதங்களை கழுவுறதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த ஒரு மாதிரியை காமிக்கிறேன். அப்படின்னா இது ஒரு தாழ்மையினுடைய அடையாளம். அப்ப நாம் அன்பின் கர்த்தர் அவரை குறித்து நம்ம வசனங்களை படிக்கிறோம். நான் தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம இந்த ஒரு தாழ்மைன்ற ஒரு பாடத்தை நம்முடைய அருமைய ரட்சகரை தவிர வேற யார்கிட்டயுமே நம்ம கத்துக்க முடியாது. ஏன்னா அவருடைய நிலை என்ன, அவர் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாரு, எப்படிப்பட்ட நிலைக்கு தன்னை தாழ்த்தினார்னா நமக்கு நல்லா தெரியும். பிரதான தூதன், பரலோகத்திலே தூதர்களுக்கெல்லாம் பிரதான தூதனாக, பரலோகத்திலே பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த நிலையில காணப்பட்டுட்ட அவரு பூமியில மனுஷர்கள் மத்தியில பார்க்கிறோம், தன்னை தாழ்த்தினாரு. அந்த தூதர் நிலையில இருந்து இங்க பூமியில ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு முதல்ல அவர் அங்க தாழ்த்துறாரு. அப்படியான ஒரு தாழ்த்துதல் மாத்திரம் நடந்துச்சா அப்படின்னா, மனுக்குலத்தை மீட்கும்படியான அவருடைய அந்த ஒரு முதலாம் வருகையில அந்த கடைசி தருணத்துல சீஷர்களுடைய எண்ணங்கள்ல தாழ்மையினுடைய காரியங்களை விதைக்கிறதுக்காக அவங்களுடைய குருவாக இருந்துட்ட அவரு, அவங்க மத்தியில ஆண்டவராக இருந்துட்ட அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்மையின் பாடத்தை கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொள்வதற்கு அந்த ஒரு இடத்துல விசேஷமா நமக்கு தெரியும் அந்த சம்பவங்கள்லாம் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க பொதுவா யூதர்களுடைய கலாச்சாரம் ஒரு விருந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தங்களுடைய கால்களை கழுவி பின்பு கை கால்களை கழுவி பின்பு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா காரணம் அவங்களுடைய நாம அணிந்து கொண்டிருக்கிறதுமான ஒரு இன்னைக்கு இருக்கிற அந்த நவீன கால ஷூ எல்லாம் கிடையாது. அன்னைக்கு அவங்க வந்து பாத ரட்சைகள் தான். அப்ப அவங்க இருந்த ஒரு தேசம் மணற்பாங்கான தேசம். அதிகமாக மணல் என்னன்னா அவங்களுடைய பாதத்துல என்ன ஆகும், படுறோம். அப்படி படும்போது அப்போ அந்த அந்த பாதங்களை அவங்க தூய்மைப்படுத்திட்டு தான் அவங்க அந்த ஒரு விருந்துல அவங்க கலந்து கொள்வது என்பது ஒரு யூதர்களுக்கான ஒரு கலாச்சாரம். அதுலயும் குறிப்பாக அந்த ஒரு பணிவிடையை செய்யறதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் விசேஷமாக சில சர்வன்ஸ் இருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியும் அந்த மேல் வீட்டறையினுடைய சம்பவத்துல அந்த ஒரு சூழ்நிலையில அங்க யாருமே இந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு யாருமே இல்லை. அந்த மேல் வீட்டறையில விசாலமான அறையில எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. ஆனா சீஷர்கள் போய் பந்தி இருப்பதற்கு முன்பாக அவங்களுடைய பாதங்களை கழுவ வேண்டியதான சூழ்நிலையில ஒருவர் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு, நான் பெரியவன், நீ பெரியவன், இப்படியான ஒரு எண்ணங்கள் போயிட்டு இருக்கிறதுனால யாரும் பாதத்தை கழுவுறதுக்கான ஒரு முன் வருதல் அங்க நடக்கல. யாராவது ஒருத்தர் செய்வாங்க அப்படித்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நேரம் ஆயிக்கொண்டே இருக்கு. கர்த்தர் கவனிக்கிறாரு, அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிந்தைய பாக்குறாரு. அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல அவருடைய அந்த ஒரு சம்பவம் நமக்கு பரியும். அந்த பாதம் கழுவுதல் எனக்கூடிய அந்த நிகழ்ச்சியை அவங்க முன்னாடி அவர் நிகழ்த்துறார். அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, சீஷர்களுக்கு தாழ்மையினுடைய பாடத்தையும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் செய்வதற்கான ஏதுவான எந்த ஒரு பணிவடையும் நாம என்ன பண்ணிடக்கூடாது, தற்காலத்துல குறைஞ்சதுன்னு நினைச்சிடக்கூடாது. இது இவ்வளவு சாதாரணமான விஷயம், இதை போய் நான் செய்யணுமா, இதை செய்யறது இதுக்கா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நாம என்ன பண்ணிடக்கூடாது. ஒரு கனம் குறைந்ததான ஊழியன்னு எதுவுமே கிடையாது. தேவனுடைய பார்வையில தேவனுக்கு பிரியமா செய்யக்கூடியதான எந்த ஒரு ஊழியமே கனமிக்க ஊழியம். இப்போ ஒருவேளை நம்ம எக்லீசியாவுக்கு போகிறோம், எக்லீசியா வாசல்ல நம்ம எல்லாருமே நம்முடைய காலணிகளை கலட்டி வச்சுட்டு போவோம். அப்படி போகும்போது யாரோ ஒரு சகோதரன் சகோதரி அந்த ஒரு காலணிகளை கூட எடுத்து ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. தேவ பார்வையில அது விலையேற பெற்ற ஒரு ஊழியம். அது கனம் குறைந்த ஊழியம் கிடையாது. அதுதான் நம்ம கவனிக்கும். அவங்க செய்யற அந்த எண்ணம், அவங்களுக்குள்ளாக காணப்படக்கூடிய அந்த ஒரு இடத்துல அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடு தான் தேவன் பார்க்கிறாங்க. அப்படின்னா இந்த விஷயத்துல கர்த்தர் செய்துட்டதான இந்த விஷயம் கூட அதான். அப்ப இதுல இருந்து நமக்கான பாடம், கனம் குறைந்ததுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம், சகோதரர்களை அன்பு செய்யலாம் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ அப்படியாக ஆண்டவர்னால உதாரணமாக செய்யப்பட்ட அந்த பாதம் கழுவக்கூடிய அந்த வேலையில நாம கூட சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடிய காரியம் வரும்போது, நமக்கான வாய்ப்பு வரும்போது மகிழ்ச்சியோட செய்யணும். இதுதான் சகோதரர் ரசல் அவர்கள் இன்றைய காலங்கள்ல பாதம் கழுவுதல் அப்படின்ற அந்த ஒரு முன்னுரையில சொல்றாங்க. தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். இது குறித்து பாத்தீங்கன்னா
1932ஆம் வருஷத்துல வேத மாணவர்கள் அவங்களுடைய ஒரு மாநாடு நடக்குது. மறு ஒன்று சேர்த்துதல், திரும்ப அவங்க சேர்ந்த ஒரு மாநாடு. பிரதர் ரசல் அவருடைய மறைவுக்கு பின்னாடி 1916ல நம்முடைய மூத்த சகோதரர் அவருடைய ஓட்டத்தை, பூமிக்குரிய ஓட்டத்தை நிறைவு செஞ்சுட்டாங்க. அதுல இருந்து 16 வருஷம் கழிச்சு வேத மாணவர்களுடைய ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல சகோதரர் ஆஸ்கர் மேக்னசன் அப்படின்ற ஒரு சகோதரர் சில உற்சாகம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அது என்ன அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அன்பானவர்களே. ஸோ அந்த அடிப்படையில அது குறித்து பார்க்கலாம். அப்போ அது குறித்து பார்க்கும்போது இங்க என்ன சொல்றாருன்னா, நாம செய்ய வேண்டும் எனக்கூடிய விரும்பக்கூடிய விஷயத்திற்கும், ஓகேங்களா, இந்த இடத்துல நாம செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய விஷயத்துக்கும் நாம செய்ய வேண்டும் என்ற விரும்பக்கூடிய விஷயத்துக்கும் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் விரும்புகிற விஷயத்துக்கும் ஒருவேளை நாம ஒரு லிமிட் வச்சுக்கிறோம், ஒரு வரையறை வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தர் நம்முடைய உயிர்த்தெழுதலின் போது அவரு கூட என்ன பண்ணுவாரு, இந்த விஷயத்துல சில விஷயங்களை கன்சிடர் பண்ணுவார். இப்ப நம்ம ஒருவேளை சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்யறதுல ஒரு லிமிட் வச்சுக்கிறோம். இவ்வளவு தான் நான் இறங்கி சகோதர சகோதரிகளுக்கு என்னை தாழ்த்தி நான் அவங்களுக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம தீர்மானம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த விஷயத்துல கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம பார்த்தோம். பாதம் கழுவுதல எந்த அளவுக்கு தாழ்த்தினார்ன்ற சம்பவத்தின் அடிப்படையில. அப்படின்னா அப்போ இங்க இந்த சகோதரர் ஆஸ்கர் மேக்னசன் என்ன சொல்றாருன்னா, நமது கர்த்தரும் நம்முடைய உயிர்த்தெழுதலின் போது அவரு கூட என்ன பண்ணுவாருன்னா, அந்த வரையறைக்கு உட்பட்ட திராணி உள்ள திறன்கள் உள்ள சரீரம் ஒன்றை நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுல நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். என்ன வித்தியாசம்னா, சபை, தேவனுடைய ஜனங்கள், உண்மை சபை கர்த்தரை போல எவ்வித கனம் இல்லாத ஊழியம் இருந்தாலும் அத விருப்பத்தோட செய்வாங்க. ஒருவேளை திரள் கூட்டத்தார் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த ஒரு கனம் இல்லாத ஊழியத்தை செய்யறதுல பின் தங்கிருவாங்க அல்லது அதை விருப்பப்பட மாட்டாங்க. அப்போ உயிர்த்தெழுதலின் கூட அவங்களுடைய காரியங்களை சபையாக போகிறதுக்கும் அல்லது திரள் கூட்டமாக போகிற விஷயத்துல கூட என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னா, நாம எந்த அளவுக்கு கர்த்தரை போல நம்ம தாழ்த்துறோமோ அதன் அடிப்படையில தான் நாம முதலாம் உயிர்த்தல்ல பங்கடைகிறதோ அல்லது திரள் கூட்டம் ஆகிறதோ அந்த ஒரு விஷயங்கள் கூட அது அடங்கி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த திவ்ய சரீரமானது நமக்கு பொருத்தமா இராது. ஏன்னா திவ்ய சரீரத்துக்கான வரையறைப்பட்ட திறன்கள் உண்டு. அப்படின்னா இந்த விஷயத்துல சபை வாய்ப்புக்கு நாம போகணும்னா அதற்கே உரியதான பலி செலுத்துதல் தற்காலத்துல தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாங்க. அப்போ நாம எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஊழியத்துல நம்மை நாம தாழ்த்தி சகோதர சகோதரிகளுக்காக நாம இந்த ஊழியத்தை நிறைவேற்றுமோ அதன் அடிப்படையில தான் நம்முடைய மகிமையின் ஆசீர்வாதங்கள் அதுல அடங்கியிருக்கு. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் பகுதியை. வாசிங்க பிரதர். நமது ஆண்டவருடைய நமது ஆண்டவருடைய சாந்தமுள்ள, தாழ்மையான மற்றும் அன்பின் ஆவியினை வெளிப்படுத்திடுவதற்கு பல்லாயிரம் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தேவனுடைய உக்கிரானக்காரர்களாகவும் ஊழியக்காரர்களும் காணப்படும் நாம் நமக்கே ஊழியமும் பணிவிடையும் செய்து கொண்டிருக்க கூடாது. நம்மையே அதிகமாய் பேணிக் கொண்டு இருக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் சாந்தமுள்ள தாழ்மையான அன்பின் ஆவியை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு அநேக வாய்ப்புகளை நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். அவருக்கு கிடைச்ச எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் மிஸ் பண்ணல. அவருடைய பூமிக்குரிய வருகையில 3 வருஷம் ஊழியத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிதாவினுடைய சித்தம் செய்யற விஷயத்துல கொஞ்சம் கூட சுணக்கம் காமிக்கல.
அதைதான் நாம் பார்க்கிறோம். அந்த பாத்திரத்தை முழுவதுமாக அவரு அடிமண்டல் வரைக்குமாக அவர் பருகினார் பார்க்கிறோம். அப்படின்னா கொஞ்சம் கூட மீதி வைக்கல. எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி என்னென்ன செய்யணும்னு சித்தம் கொண்டிருந்தாரோ அதை முழுமையா கர்த்தர் அவர் என்ன பண்ணிட்டாரு, நிறைவேற்றிருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம முன்னாடி பல ஆயிரம் வாய்ப்புகள் கிறிஸ்துவினுடைய சபைக்கு, அதாவது உடன் சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்வதற்கான வாய்ப்புகளை தற்காலத்துல தேவன் வச்சிருக்கிறார். ஏன்னா நாம ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு உக்கரானக்காரர்களா இருக்கிறோம், ஊழியக்காரர்களா இருக்கிறோம். அப்போ இப்படி உக்கரானத்துவத்தை பெற்றிருக்கிற ஊழியக்காரர்களாக நாம தொடர்ந்து நமக்கே ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறது சரியா? ஒருவேளை நாம தொடர்ந்து நமக்கே பணிவிட செஞ்சிட்டு இருக்கிறது சரியா? அல்லது ஒருவேளை நம்மையே அதிகமா போஷிச்சுட்டு கொண்டிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது சரியா அப்படின்னா இல்ல அன்பானவர்களே. ஏன்னா கர்த்தர் பேசிட்டாங்க. வாசிங்க மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 20வது அதிகாரம் வசனம் 28. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆம் அன்பானவர்களே, நாம நம்மையே அதிகமா பேணி கொண்டிருப்பதற்கான காலப்பகுதி இது இல்லை. நம்மளையே போஷித்துக் கொண்டிருப்பதற்கான காலப்பகுதி இது இல்லை. மாறாக நம்ம இந்த யுகத்தினுடைய கடைசி பாகத்துல 11ஆம் மணி வேலைக்காரர்களா இந்த ஒரு வேலைக்கு நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வோமானால், கர்த்தர் சொல்லிட்டாங்க, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யறதுக்காக அநேகரை மீட்கும் பொருளாகத்தான் தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அப்ப நாம என்ன செஞ்சு கொண்டிருக்கோம்? நாம ஊழியம் கொள்வதை விரும்புறோமா அல்லது ஊழியம் செய்யறத விரும்புறோமா? நாம் மீட்கும் பொருள் கொடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் மாத்திரமே மீட்கும் பொருள் கொடுக்க முடியும். அப்படின்னா நாம் ஒரு விஷயம் கொடுக்கலாம், ஒரு விஷயம் செய்யலாம். கர்த்தர் ஜீவனை கொடுத்தாங்க தம்முடைய சபைக்காக. அது போல நாம சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அவருடைய அடிச்சுவடுகள்ல நாம நடக்க வேண்டும் என்ற ஒரு நினைவை நாம் புரிந்தவர்களாக இதை எப்படி நாம செய்யலாம் அப்படின்றத அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகளை கவனிக்கலாம். வாசிங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆம் அன்பானவர்களே, நமக்கு எப்பெல்லாம் சமயம் கிடைக்குமோ, இதுல உண்மை புது சிருஷ்டிகள் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஊழியத்தை எதிர்பார்த்திருப்பாங்க. சமயம் வாய்க்கிற வரைக்கும் இல்லது அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு வெயிட் பண்ண மாட்டாங்க, வாய்ப்பை தேடுவாங்க. ஏன்னா அதுதான் பலி செலுத்துவதற்கான ஒரு அருமையான விஷயம். அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் தெளிவா சொல்றாங்க, நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும். எப்படி நன்மை செய்ய முடியும் அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான தாளந்துகளை நாம் பயன்படுத்தி நமக்கான ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதே நன்மை செய்வது. அப்போ இதை குறித்து நம்ம தொடர்ந்து ரசல் அவர்களுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். ரீப்ரின்ஸ் நம்பர் 1101 பிரதர் பேசின விஷயங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ரீப்ரின்ஸ் 1101 வாசிங்க. விசுவாச வீட்டாரிலுள்ள யாரொருவரையாவது உபசரிப்பது என்பது உண்மையில் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்ற நமது ஆண்டவருடைய அறிவுரையை நிறைவேற்றி விடுவதாகும்.
ஆம், அன்பானவர்களே, சகோதரர் ரசல் அவர்கள் இந்த பாதம் கழுவுதல அவரு எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அவருடைய எழுத்துக்கள்ல விசுவாச வீட்டார், தேவனுடைய இந்த சிறுமந்தை வீட்டாராக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், நாம் ஒருவரை ஒருவர் உபசரிப்பது, விருந்தோம்புவது. அப்படி விருந்தோம்புவது, உபசரிப்பது என்பது உண்மையிலே ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவதற்கு சமானம். ஆனா இன்னைக்கு பாருங்க அன்பான சகோதரர்களே, வேத மாணவர்கள் மத்தியில கூட இந்த உபசரிப்பின் அந்த ஆவி குறைந்து கொண்டிருக்கு. யாராவது ஒரு சகோதரன் நம்மை சந்திக்க வருகிறார் என்று ஒருவேளை நமக்கு தெரிவித்தா, நாம் இல்லை, நாம் வெளியே சென்றிருக்கிறோம் அல்லது வேலையில இருக்கிறோம், பிஸியா இருக்கிறோம், இன்னொரு நாள் சந்திக்கலாம், இப்படியான வார்த்தைகள் நம்ம மத்தியில வருது. அப்படின்னா அதுக்கு அடையாளம் என்ன? நாம ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவதற்கு விருப்பம் இல்லாதவர்களா இருக்கிறோம், அல்லது உபசரிப்பின் அந்த ஒரு ஆவி இல்லாதவர்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் பாருங்க, அவருக்கு கிடைச்சிட்டதான எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் மிஸ் பண்ணல. கடைசி தருணத்திலையும் சேஷர்களுடைய பாதத்தை கழுவக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியில அந்த தாழ்மை என்ற ஒரு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பாக அவர் பயன்படுத்திட்டார். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நம்ம மேல வசனத்துல பார்த்தோம், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு எப்படித்தான் நன்மை செய்யறது, எப்படித்தான் நன்மை செய்யறதுன்னா, தேவன் பல்லாயிரக்கணக்கான வாய்ப்புகளை நமக்கு முன்னாடி, வாய்ப்புகள் இல்லை என்று நாம் சொல்வது என்பது அது பொய். மாறாக கிடைக்கத்தக்கதான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவது, அதன் மூலமாக நாம் ஆசீர்வாதத்தை நாம் சுரண்டி கொள்ள முடியும். அப்படின்னா இந்த விஷயத்துல இந்த பாக்கியமான பணிவிடையினை அளவுக்கு மீறி செய்யவோ அல்லது கூடுகையினுடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தினை தவிர்த்து கொள்ளவோ எவருமே அனுமதிக்க கூடாது. அப்படின்னா இதுல ஒரு லிமிட் இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல கூட ஒரு லிமிட் இருக்கு. இத நாம எந்த அளவுக்கு செய்யணும், அதுக்காக ஒரு சகோதரன் வராரு, நம்ம வீட்டுக்கு வராருன்றதுக்காக கடன் வாங்கி அவரை அவருக்கு விருந்தோம்பல் செய்யணும்னு எங்கேயும் வசனம் சொல்லல. நம்ம வீட்டுல என்ன இருக்கோ, நாம என்ன சாப்பிடுறோமோ அதை அவர்கிட்ட அன்பா உபசரிச்சாலே போதுமானது. அதே போல இதனால நாம ஆவிக்குரிய ஐக்கியத்தினை தவிர்த்து கொள்வது, இப்படியான ஒரு விஷயத்த கருத்துல இந்த ஒரு சம்பவத்தை இத ஒரு காரணமா வச்சு நம்முடைய கூடுகைகளை தவிர்க்கிறதுக்கான ஒரு செயல்களை நம்ம செய்யக்கூடாது. அப்போ இத குறித்து சகோதரர் சொல்லும் போது, அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல நம் நம்மை நாடி வந்திருக்கிறவங்க, நம்ம நம்ம வீட்டை தேடி வந்திருக்கிறவங்க, அப்ப அவங்களுடைய விஷயத்துல நாம உபசரிக்கிறவர்களாக இருவருமே நாம விசேஷமாக நாம எதை அதிகமா தற்காலத்துல மாம்சீக விருந்தோம்பலை தாண்டி தேவன் எதை விரும்புறாருன்னா, ஆவிக்குரிய உணவை நம்ம பரிமாறிக்கொள்ளணும். அதைத்தான் அருமையா நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? சங்கீதம் 133:1 அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 133:1. சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. பாருங்க, தாவீது தேவ ஆவியில உந்தப்பட்டு எழுதியிருக்கிற வார்த்தை, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை. அப்படின்னா பிரதானமாக ஒரு ஒரு ஆவிக்குரிய சகோதரன் ஒரு ஆவிக்குரிய சகோதரனை சந்திக்கிற விஷயத்துல அங்க கொடுக்கப்படக்கூடிய மாம்சீக உணவை தாண்டி அவங்க என்ன சம்பாஷணைகள் செய்யறாங்க, என்ன ஆவிக்குரிய காரியங்களை பேசுறாங்க, இதுதான் பிரதானம். இதத்தான் பணிவிடைகள் ஆவியாகிய ஆவிக்குரிய தூதர்கள் கூட அவங்க பேசுறத உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த விருந்து அவங்களுக்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவாக கற்றுக்கொண்ட சத்தியங்களை பரிமாறிக்கொள்றாங்க. அதைத்தான் பார்க்கிறோம் ஆவிக்குரிய விருந்து என்று சகோதரர் இங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்போ இந்த எளிமையான ஏற்பாடுகளை செய்யறதுக்கான அனைவருக்கும் சகோதரர் ரசல் அவர்கள் இந்த மாதிரி அடிக்கடி நாம லிட்ரலா நம்ம வீடுகள் சந்திச்சு நம்ம உணவை பரிமாறிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். அதை தாண்டி ஆவிக்குரிய வகையில நம்ம ஏதோ ஒரு வகையில ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு
ஒருவரோடு ஒருவர் சத்தியத்தை குறித்ததான காரியங்களை நாம டிஸ்கஸ் பண்றது, பேசுறது, அது கூட என்னன்னா ஒரு விருந்து பரிமாற்றம் தான். அப்படியாக ஒருவரை ஒருவர் சத்திய பாதையில வழிநடத்துவது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அப்போ இத்தகையான எளிமையான ஏற்பாடுகள்ல பங்கு பெறுவதற்கான அன்புடன் கூடிய வரவேற்பை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருங்கள் சொல்ற. அப்படின்னா இந்த விஷயத்துல நான் பாக்குறோம், தொடர்ந்து சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்ம ஒவ்வொருவருமே முற்றிலும் ஜெயம் கொள்ளணும்ன்ற ஒரு ஆர்வம், விருப்பம் நமக்குள்ள இருக்கு. அப்படின்னா நம்ம அந்த முற்றிலும் ஜெயம் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில ஆலோசனைகளை இந்த பாடத்துல நம்ம பார்க்கிறோம். சகோதரர் எழுதிட்டதான காரியம். அப்போ அந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்றைய காலத்துல நாம ஒருவருக்கொருவர் எப்படி பாதம் கழுவக்கூடிய விஷயத்த எந்த அடிப்படையில செய்யலாம் அப்படின்றத முதல் பாயிண்ட நம்ம பார்க்கலாம். அதை குறித்து சகோதரர் என்ன சொல்றாருன்னா, முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாகும்படிக்கு மற்றவர்களுக்கு உதவிட வேண்டும் என்றுள்ள நமது அன்புள்ள வாஞ்சையில நாம ஒருவர் இன்னொருவருக்கு செய்திடும் பாதம் கழுவக்கூடிய விஷயங்களை பின்வரக்கூடிய காரியங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுல முதல் விஷயத்த சகோதரர் வாசிங்க. முதல் பாயிண்ட், மேல் வீட்டறையில் இயேசு தம் சீடருக்கு பணிவிடை செய்தது போன்று கிறிஸ்துடைய சரீரத்தின் அங்கத்தினர்களுடன் அன்புடன் கூடிய ஐக்கியத்தினை கொண்டிருப்பது வாஞ்சித்தல் மற்றும் இவ்வைக்கியத்தினை தக்க வைத்துக் கொள்ளுதல். அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கிடைக்கப்பெற்ற அந்த அருமையான வாய்ப்பை, அந்த பணிவிடையை அவரு அந்த இடத்துல அவரு நிறைவேற்றி முடிச்சாரு. ஏன்னா அதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பை அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ராத்திரியில அவரு காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு மறுநாள் அவர் சிலுவையில அறையப்பட்டார்ன்றது நமக்கு தெரியும். அப்படின்னா இந்த விஷயத்துல கர்த்தர் அந்த ஒரு சம்பவங்களை, அந்த ஒரு பணிவிடைக்கான வாய்ப்பை மேல் வீட்டறையில ஒருபோதும் மிஸ் பண்ணல. அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அங்கத்தினர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அதுல முதல் விஷயம், அன்புடன் கூடிய ஐக்கியத்தினை கொண்டிருப்பதற்கான ஒரு வாஞ்சை, விருப்பம். இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான ஃபெலோஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த வெட்டிங் ஃபீஸ்ட்ல இந்த நாளிலும் நம்ம எவ்வளவு சகோதர சகோதரிகள் இப்படியாக இந்த ஒரு வாஞ்சை விருப்பத்தை கொண்டிருக்கிறவங்களாக எவ்வளவு பேரு நம்ம இருக்கிறோம்னா சொற்பமானவர்கள் தான் வந்திருக்கிறோம். இப்படியாக ஒரு அருமையான விஷயங்களை நம்ம, அதாவது சகோதர ஐக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கான விருப்பமோ அல்லது தக்க வைப்பதற்கான ஒரு வாஞ்சையோ ரொம்ப கம்மியான பேர்கிட்ட தான் இருக்கு. காரணம், அன்பு தணிந்து கொண்டிருக்கக்கூடியதான காலப்பகுதியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. அப்போ கர்த்தர் இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம், அவரை போல நாம இந்த வாஞ்சை விருப்பம், சகோதர ஐக்கியங்கள் மேல இருக்கிற வாஞ்சை விருப்பம், அது கூட பாதம் கழுவுதலுக்கான ஒரு அருமையான அடையாளம். இரண்டாவது பாயிண்ட் பார்க்கலாம். இரண்டாவது பாயிண்ட் வாசிங்க. நமது கர்த்தராம் இயேசு யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்துள்ள ஜெபத்தில் கற்றுத்தந்தது போன்று ஒருவர் இன்னொருவருக்காய் ஜெபித்தல். அப்போ யோவான் 17ஆம் அதிகாரத்துல பதிவு செஞ்ச அந்த ஜெபம், அதுல என்ன இருக்குன்னா, கர்த்தர் தனக்காக எங்கேயுமே ஜெபிக்கல. நீங்க அந்த 17ஆம் அதிகாரத்துல முழுமையா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல தான் இருந்த முந்தின நிலைக்கு என்னை நீங்க மீண்டுமாக உயர்த்துங்க, மீண்டுமாக என்ன அந்த நிலைக்கு என்னை உயர்த்துங்கன்னு கேட்கிறாரு. அதை தாண்டி வேற எங்கேயுமே தனக்காக அவர் ஜெபம் பண்ணல. அவர் நேசிச்சிட்ட அன்பின் சீசர்களாகிய அப்போஸ்தலர்களுக்காகத்தான் ஜெபிக்கிறாரு. அப்போஸ்தலர்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக பின் நாட்கள்ல இந்த ஊழியத்துக்குள்ளாக கடந்து வரக்கூடிய இந்த மெய் திருச்சபைக்காகவும் அவர்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களுக்காகவும் சேர்த்து ஜெபிக்கிறார். அப்படின்னு நமக்காக ஜெபிச்சிருக்கிறார். அப்போ இதுல என்ன அடங்கி இருக்கு? ஒருவர் இன்னொருவருக்காக ஜெபித்தல். இது ஒரு அருமையான பாதம் கழுவுதல். இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு இந்த ஒரு ஐக்கியங்கள் இருக்கக்கூடிய, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வேத மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம்? ஒரு சகோதரனுக்காக
சகோதரிக்காக நாம ஜெபிக்கிறோம். இந்த ஜெபித்தல் என்பது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அப்ப அந்த விஷயத்துல நம்ம ஒருவேளை ஜெபிச்சாலும் நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டு நம்ம கடந்து போயிடுவோம். மாறாக நாம் முன்னொருவருக்காக, மற்ற உடன் சகோதர சகோதரிகளுக்காக, அவங்களுக்காக ஜெபிப்பது என்பது விசேஷம். அப்போ அது கூட ஒரு பாதம் கழுவுதல். 3வது பாயிண்ட் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தினை அந்த பாயிண்ட் வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தினை போராடுவதற்கும் இன்னுமாக பரத்திற்குரிய காரியங்கள் மீது நோக்கமாயிருப்பதன் மூலம் மனங்களை புதிதாக்கிக் கொள்வதன் வாயிலாய் புதிய ஜீவனில் மறுரூபமடைவதற்கும் என்று ஒருவர் இன்னொருவரை ஊக்குவித்தல். அப்போ நாம ஒவ்வொருத்தருமே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த பரத்துக்குரிய காரியங்கள் மீது நம்முடைய நோக்கங்கள் இருக்கு. நம்முடைய மனங்கள் மறுரூபமாக்கப்படுவதற்கான அந்த புதிய ஜீவன்ல அந்த ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல நம்ம பங்கடைவதற்கு நம்ம எவ்வளவு பேரை நம்ம உற்சாகப்படுத்துறோம். இந்த அழைப்புல அநேக சோர்வுகள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள் நாம கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனாலும் நாம ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து இந்த ஓட்டத்தை ஓடக்கூடியவர்கள் நம்ம மத்தியில எத்தனை பேர்? அது எப்படி வேணா இருக்கலாம். அது வார்த்தைகளாகவோ, டெக்ஸ்டாவோ, எந்த வழியில வேணா இருக்கலாம். எப்படியாவது நாம ஒருத்தர் உற்சாகப்படுத்துற ஊழியத்தை நம்ம தற்காலத்துல செஞ்சிட்டு இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா அது கூட ஒரு பாதம் கழுவுதலுக்கான அடையாளம். அப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் சபையார் மத்தியிலும். சபையார் மத்தியிலும் நாம் அடிக்கடி ஐக்கியம் தொடர்பு கொண்டிருப்பவர்கள் மத்தியிலும் நாம் ஒருவேளை ஒருவர் இன்னொருவரின் ஆவிக்குரிய வளர்ச்சியினையும் முன்னேற்றத்தினையும் ஊக்குவிப்பதில் உற்சாகமாய் பங்காற்றுகிறவர்களாக இருப்போமானால் நமக்கு நன்மை பயக்கும் விதத்திலுள்ள சில தன்மைகளை, இயல்புகளை அல்லது ஆற்றல்களை நமது சகோதர சகோதரிகள் அனைவரும் பெற்றிருப்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடிபவர்களாய் இருப்போம். இதுபோல நாமும் அவர்களுக்கு எவ்விதத்தில் உதவியாய் இருக்க முடியும் எனும் விஷயத்தில் விழிப்புடன் காணப்பட வேண்டும். ஆம் அன்பானவர்களே, சபையார் மத்தியில நம்ம அடிக்கடி ஆவிக்குரிய வகையில தொடர்பு கொள்ளக்கூடியதான சகோதர சகோதரிகள் மத்தியில ஒருவேளை ஒருவர் இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை உற்சாகப்படுத்துற ஒரு பங்கு நமக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு நன்மை பயக்கும் விதத்தில் உள்ள சில தன்மைகளை, இயல்புகளை, ஆற்றல்களை சகோதர சகோதரிகள் அனைவரும் பெற்றிருப்பதை நம்ம அடையாளம் கண்டுகொள்வதா இருப்போம். அப்படின்னா அப்போ நாம மட்டுமே கிறிஸ்துக்குள்ளாக வளர்ச்சி அடைந்து அந்த ஒரு பந்தய பொருளை அடைவது என்பது அப்படி நினைக்கிற கூடாது. மாறாக இது எப்படின்னா இந்த உலக பிரகாரமான ஒரு ஓட்டம் கிடையாது. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி முந்தி தள்ளி அவங்கள வெற்றி அடைய செய்வதன் மூலமா நாம் வெற்றி கொள்ள முடியும். அப்படின்னா இதுதான் நம்முடைய ஓட்டத்தினுடைய சாராம்சம். நம்ம எவ்வளவாக நம்முடைய உடன் அங்கங்கள், சகோதர சகோதரிகள் இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு பின்னாடி இருந்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோமோ. இத நம்முடைய சகோதரர் ரசல் அவர்கள் 6ஆம் தொகுதியில சொல்லும்போது நாம எப்படி பரிசுத்தமாக்கப்பட முடியும்னா மற்றவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நாம செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக நாம் பரிசுத்தமாகிறோம். பாருங்க எப்படி தேவன் அருமையா இந்த ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு பொதுவாக இந்த உலக பிரகாரமான போட்டிகள்ல தாங்கள் ஓடி ஜெயிச்சு பரிசை பெறணுன்ற நோக்கம் இருக்கும். அவங்க பக்கத்துல யார் ஓடுறாங்கன்ற சிந்தை இருக்காது. தம்மை குறித்து மட்டுமே அவங்க நினைச்சு அந்த போட்டியில கலந்துக்குவாங்க. ஆனா நாம கிறிஸ்துவின் பள்ளியில விசேஷமாக இந்த பந்தய சாலையில ஓடக்கூடிய நாம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா உடன் அங்கங்கள், சகோதர சகோதரிகள் நம்மை போல இந்த பரம அழைப்புக்குரிய ஓட்டத்துல ஓடக்கூடியவர்களுக்கு நம்மாலான எவ்விதமான உதவிகளை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றத தேடி நாம ஜெயிக்கிறது என்பது அவர்களுக்கு செய்யக்கூடியதான உதவியின் அடிப்படையில தான். அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்க ஜெயிப்பதற்கு நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிகளும் தேவ பார்வையில பாதம் கழுவுவதற்கான ஒரு அருமையான அடையாளம். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் வாசிங்க.
சபை ஊழியங்களுக்கு மனம் வந்து முன்வருதல். சபை ஊழியங்களுக்கு இப்போ தேவனுடைய சபைக்கான ஊழியங்களுக்கு ஒருத்தர் மனம் முன் வந்து அவருடைய நன்மையை பகிர்ந்து கொடுக்கணும். அது எப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தாலும், விசேஷமாக தேவனுடைய நல்வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஊழியங்களை ஏறெடுக்கலாம். ஒருவேளை நம் மத்தியில ஒருவேளை தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தந்திருப்பார் என்றால் அந்த ஒரு காரியங்களை அவங்க ஊழியங்களுக்கு தந்து அதன் மூலமாக தேவனுடைய ஊழியத்தை தாங்கலாம். ஒருவருக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் நேரத்தை தந்து அநேகருக்காக ஜெபிக்கலாம். இப்படியாக பலவிதமான ஊழியங்கள் இருக்கு. அப்போ இங்க ஒரு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், தேவ ஊழியத்தை தாங்குவதற்கு அன்றைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல அநேக ஸ்திரீகள் முன் வந்து அவருக்கு பணிவிட செஞ்சாங்க, ஊழியம் செஞ்சாங்க. அதன் மூலமாக அந்த வாய்ப்பை, அந்த பரம அழைப்பை சுதந்திரித்துக் கொண்டாங்க. அப்படின்னா நாமும் மனமும் ஊழியங்களை தாங்குவது என்பது ஒரு பாதம் கழுவுவதற்கான அடையாளம். அடுத்த பாயிண்ட் வாசிங்க. சந்திக்க நேரிடுபவர்களுக்கு தெய்வீக திட்டம் பற்றின புத்தகத்தையோ அல்லது சிறு புத்தகத்தையோ வழங்குதல். நம்ம அநேகரை ஒவ்வொரு நாளும் சந்திக்க நேரிடும். அப்போ ஒருவேளை நமக்கு தெரிந்து நாம் பழகக்கூடிய ஒரு நபருக்கு தெய்வீக திட்டத்தினுடைய காரியங்களை ஒருவேளை ஒரு குறும் புத்தகமாக நாம் விநியோகிக்கக்கூடிய வாய்ப்பு தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்துல நாம மாத்திரம் பயன்பெற்றால் மாத்திரம் அல்ல, அவர்களுக்கும் இந்த தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறு புத்தகங்களை நம்ம பரிசளித்து அதன் மூலமாக நாம என்ன பண்ணலாம், இந்த ஊழியத்தை நிறைவேற்றலாம். இதுவும் ஒரு பாதம் கழுவுதல். அடுத்த பாயிண்ட், எல்லா மனுஷர்களுடனான ஒவ்வொரு சம்பாஷணையிலும் சத்தியத்தை குறித்து சாட்சி பகிர்தல். சத்தியத்தை குறித்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து நான் சாட்சி சொல்லவே வந்தேன், பிலாத்து முன்னாடி நல்ல ஒரு அறிக்கை செஞ்சார் கர்த்தர், இல்லைங்களா? அவருடைய அந்த ஒரு அனுபவத்துல. அப்படின்னா நாமும் அவரை போல இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி பகிர்வது தான் நமக்கான ஆசீர்வாதம். அப்போ எல்லாரும் மனுஷங்களோட நம்ம யாரோட பேசினாலும் நம்ம வித்தியாசமானவங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம வேதத்துல இருந்து அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில வேத வசனங்களையோ கோடிட்டு காமிச்சு நம்ம உலகத்தார் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம பேசுற சாதாரணமான சம்பாஷணையில கூட சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படணும். அதுவும் ஒரு பாதம் கழுவுதல். கடைசியாக மன்னிக்கணும், அடுத்த பாயிண்ட், போக்குவரத்து உதவிகளை செய்தல். ஒரு சகோதரன் சகோதரி அவர்கள் ஐக்கியத்திலே வரக்கூடியதான அந்த விஷயத்துல நமக்கு தெரியும், சில நேரங்கள்ல கன்வென்ஷன், ஒரு நாள் மீட்டிங்கு, இப்படியான ஒரு சூழ்நிலையில ஒரு சில சகோதர சகோதரிகள் ஒருவேளை அவங்க ஒரு இடங்களுக்கு போவதற்கு சில நேரங்கள்ல அவங்களுக்கு வாகன உதவி இல்லாம இருக்கும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல வாகனம் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் அவருக்கு அந்த ஒரு போக்குவரத்து உதவியை செய்து அவர்களுக்கு, அதே போல ஒரு சகோதரனை ஐக்கியத்துக்கு வரவழைக்கிறதுக்கு தேவையான அந்த ஒரு பயண டிக்கெட் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது, இது கூட என்னன்னா ஒரு விதமான ஊழியம் தான். அடுத்து நம்ம அடுத்த பாதம் கழுவுதல் குறித்து படிங்க. வியாதிக்குட்பட்டிருப்பவர்களாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களாகவும் அல்லது தனிமையாகவும் காணப்படும் சகோதர சகோதரிகளை சந்திக்க செல்லுதல். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கிருப்பை. வியாதிப்பட்டிருக்கிறவங்க, மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கவங்க, தனிமையா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அவங்களுடைய சூழ்நிலைகள் அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இல்லைங்களா? அப்போ ஒருவேளை நாம் அறிந்து ஒரு நம்முடைய உடன் அங்கங்களா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவங்க இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நாம என்ன பண்ணணும்னா, அடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஆறுதல் செய்யறதுக்கு ஒருவேளை நாம வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல நேரடியா சென்று அப்படியான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றணும். அப்படியான ஒரு வாய்ப்பு சில நேரம் அப்படி செய்யறதுல சில சிரமங்கள் இருக்கும். நம்முடைய வேலைகள் கூட சில நேரம் தடைப்படும். நம்ம சில பிளான் வச்சிருப்போம், அந்த பிளான் அதை மாத்திட்டு தான் அப்படியான ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனாலும் தேவனுடைய பார்வையில அது விலையேறப்பட்ட ஒரு ஊழியம். அப்படி செய்வதன் மூலமாக நாம பாதம் கழுவக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். அடுத்த ஒரு பாயிண்ட் படிங்க. வாராந்தர வேதாகம ஆராய்ச்சி வகுப்பிற்கென உங்களது இல்லங்களை திறந்து கொடுத்தல்.
அன்றைக்கு அப்போஸ்தலர் நாட்கள்ல அவங்க ஆதி சபையில அன்னைக்கு இருந்துட்டதான பரிசுத்தவான்கள் இப்படியான வேத ஆராய்ச்சிகளுக்காக அவங்களுடைய இல்லங்களை திறந்து கொடுத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. மனமும் ஐயோ நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா நிறைய செலவாகும், நமக்கே குறைவா தான் இருக்கு, ஒருவேளை இதை நம்ம செஞ்சா நமக்கு குறைவு ஏற்படும் அப்படிலாம் அவங்க நினைக்கல. அப்படின்னா இப்படியாக தேவ ஊழியத்துல நாம நம்முடைய இல்லங்களை இதை எப்படி சொல்லலாம்னா வீட்டு கூடுகை. அப்ப வீட்டு கூடுகைகளுக்கு நாம வீட்டு கூடுகையில நாம ஒருவேளை பரிசுத்தவான்களை நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு சகோதரன் சகோதரிகளை அவங்க வர்றது தேவ தூதர்கள் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி. ஏன்னா இன்னைக்கு தேவ தூதர்கள் நேரடியா நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. மாம்சத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தான் தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்கள். அப்ப அவங்க நம்ம வீட்டுக்கு பிரவேசிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக சீஷர்களை அனுப்பும்போது உங்களை ஏற்றுக்கொள்றவங்கள நீங்க அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்க வீட்டுக்கு போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண சொன்னார். அது மாதிரி இன்னைக்கு இப்படியான ஒரு வாய்ப்புகளை தேவன் வச்சிருக்கிறார் நம்ம நாட்கள்ல. இப்படியாக தேவ ஊழியத்தை ஒருவேளை நம்ம வீட்டுல இந்த ஊழியத்தை இன்னைக்கு அருமையான சகோதர சகோதரிகள் அவங்களுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து சபை நடத்துவதற்கு கூட எந்த விதமான வாடகை இல்லாம அவங்களுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து ஒரு பெருந்தன்மையோட கூட தேவ ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை அது நமக்கு ஒருவேளை இல்லைனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில இல்ல கூடுகைகள்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி வகுப்புக்காக திறந்து கொடுப்பது, தேவனுடைய செய்திக்காக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவதற்காக நம்ம இல்லங்களை திறந்து கொடுப்பது கூட தேவ பார்வையில பாதம் கழுவுவதற்கான ஒரு அடையாளம். அடுத்த பாயிண்ட், மூப்பர்கள் சபை கூட்டங்களை ஆயத்தம் செய்கையில் எவ்விதத்தில் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் அவர்களது சுமையினை இலகுவாக்கிடலாம் என்று அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுதல். இன்னைக்கு சபையை வழி நடத்தக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க அந்த ஸ்தானத்துல, ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய மூப்பர்களாக. அப்போ அவங்க சபை கூட்டங்கள் விசேஷமாக அவங்க முழுமையான அர்ப்பணிப்பை கொண்டவர்களாக அவங்க சில சபைக்கான வளர்ச்சிக்கான கூட்டங்களை ஏற்படுத்தும் போது, ஆயத்தம் செய்யும் போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்முடைய பங்கு அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த கூட்டத்தை சிறப்பா நடத்துறதுக்கு எவ்வகையிலும் உதவி செய்யறது மூலமாக ஒருவேளை அவங்களுக்கான அந்த பாரத்தை குறைப்பதற்கு எவ்வகையிலும் அந்த சுமையை குறைப்பதற்கான ஒரு முயற்சிகளை நம்முடைய பங்கை நம்ம கொடுப்பதன் மூலமா ஒரு சில நேரங்கள்ல நம்ம நாட்கள்ல நம்மை வழிநடத்தக்கூடிய அருமையான சகோதரர்கள் சில அருமையான கூட்டங்களை எவ்வளவோ பிரயாசப்பட்டு அவங்க அந்த கூட்டங்களை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனா கடைசியில அந்த கூட்டத்துக்கு வர வேண்டிய அல்லது அந்த பங்கெடுக்க வேண்டியவங்க சரியான விதத்துல பங்கெடுக்க மாட்டாங்க. அப்ப அதனால என்ன ஆயிடுன்னா அவங்களுக்கு எவ்வளவு பிரயாசங்கள் எல்லாமே அவங்க எதுக்காக செய்யறாங்க, எந்த நோக்கத்துக்காக செய்யறாங்கன்னா அந்த சகோதர சகோதரிகளுடைய வளர்ச்சிக்காக தான் அவங்க அவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த கூட்டங்களை நடத்துறாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்துறதுன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது இல்லைங்களா? எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு பண செலவுகள் மத்தியில தான் அவங்க அந்த கூட்டங்களை ஏற்பாடு பண்றாங்க. அப்படி அவங்க ஏற்பாடு பண்ணுவதனுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு நம்ம எவ்விதத்திலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு உதவிகரமா தான் இருக்குமே தவிர நம்ம ஒருவேளை அதை சரியா பயன்படுத்தி அதன் மூலமாக அவருடைய பங்கை நிறைவேற்றுவதற்கு நாம உதவி செய்யணும். இது கூட என்னன்னா ஒரு விதமான பாதம் கழுவுதல் தான் அன்பானவர்களே. அடுத்த பாயிண்ட் வாசிக்கலாம். சபையில் கூடுகைகளின் இடையே விடப்படும் இடைவேளைகளில் புரிந்து கொள்வதில் சிரமப்படும் சிலர் அருகே உட்கார்ந்து வேத வாக்கியங்களையும் வேத வாக்கிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுதல். ஆமா, இப்ப பொதுவா நம்முடைய சபை கூடுகையில ஒரு இன்டர்வல் விடுறாங்க, இடைவேளை, தேநீர் இடைவேளை அந்த மாதிரி விடும்போது ஒரு நாள் மீட்டிங் அந்த மாதிரி சமயத்துல அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம மத்தியிலே சில ஆவிக்குரிய வகையில வளர்ச்சியில கொஞ்சம் சிரமப்படக்கூடிய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா உற்சாகமா போய் அவங்க புரிந்து கொண்ட காரியங்கள்ல அவங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின், கேட்ட பாடங்கள்ல ஏதேனும் அவங்களுக்கு தெளிவு வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய பட்சத்துல அவங்க பக்கத்துல உட்கார்ந்து நாம அப்படியாக கலந்து ஆலோசிப்பது என்பது அது கூட என்னது ஒரு வகையான பாதம் கழுவுவதற்கான ஒரு காரியம். அடுத்த பாயிண்ட் வாசிக்கலாம்.
நாம் ஒவ்வொருவரும் சரீரத்தினுடைய பக்தி விருத்திக்கென்று செய்திட கொடுத்திட ஏதோ சிலவற்றை பெற்றிருப்போம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது சபையின் வகுப்புகளில் நமது பங்கினை ஆற்றுவதிலும், மற்றவர்களுக்காய் ஜெபிப்பதில் நமது பங்கினை ஆற்றுவதிலும், இன்னுமாக மறுரூபமடைந்து வரும் காரியத்திற்குள் கடந்து போய்க் கொண்டிருக்கும் யாரோ ஒருவருக்கு, அதாவது விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருப்பதிலுள்ள நமது பங்கினை ஆற்றுவதிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம பாடத்துக்கான கிளைமேக்ஸ் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப நாம ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவனுடைய அந்த சரீரத்தினுடைய அங்கமா அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பக்தி விருத்திக்காக செய்யறதுக்கு, கொடுக்கறதுக்கு ஏதோ சிலவற்றை நம்ம பெற்றிருப்போம். எனக்கு எந்த தாளந்துமே தேவன் கொடுக்கல பிரதர், எனக்கு எந்த தாளந்துமே இல்லை, ஒரு தாளந்து கூட என்கிட்ட இல்லை பிரதர் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரும் சில தாளந்துகளை பெற்றிருப்போம். குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 3 பெற்றிருப்போம். 5 தாளந்து நம்முடைய நாட்கள்ல ரொம்ப சொற்பம். விசேஷமாக நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் அந்த 5 தாளந்துள்ள மனுஷரா இருந்திருக்கிறாரு. அதே போல ஆதி சபையில, முதலாம் காலகட்ட சபையில அப்போஸ்தலர் பவுல் இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்முடைய நாட்கள்ல கண்டிப்பா ஒரு சில தாளந்துகள், இப்போ நேரம் அப்படின்ற தாளந்து எனக்கு இல்லவே இல்லை பிரதர், நேரம்ன்ற தாளந்து கூட எனக்கு இல்லை பிரதர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, கண்டிப்பா அந்த பொல்லாத மனுஷன் போலத்தான், அந்த ஒரு தாளந்தை புதைத்து வைத்த மனுஷன் போல ஆயிடுவார். அப்படின்னா தேவன் மற்ற தாளந்துகள்ல ஒருவேளை நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறாரோ இல்லையோ, ஆனா ஒரு தாளந்தை கண்டிப்பா எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார் மினிமம், இல்லைங்களா? அப்ப அந்த அடிப்படையில நம்ம பெற்றுக்கொண்ட சில தாளந்துகளை நாம மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காக கொடுக்கறதுக்கு நம்ம விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒரு உணர்வை நாம பெற்றுக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் தனக்கான விஷயத்தை அவர் விரும்பாமல் முழுக்க முழுக்க சரீரத்துக்காகத்தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தனக்கானதை எதுவுமே தேடல. அப்படின்னா அப்போ நாம கூட நமக்கானதை நாம தேடாதபடிக்கு, அப்போ உடன் சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடியதான ஊழியம் அது கர்த்தருக்கே செய்யக்கூடியதான ஊழியம். அப்படின்னா நம்முடைய சபையில, வகுப்புகள்ல நமது பங்கை, நமக்கு கொடுக்கப்பட்டதான வாய்ப்பை அதை நம்ம தொடர்ந்து செய்யணும். அதோட கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியதான அந்த ஒரு காரியங்கள் அதிலும் நாம் ஈடுபட்டிருக்கணும். அதே போல ஏன்னா இந்த மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய விஷயத்துல நம்முடைய இரட்சகருடைய அந்த முன் மாதிரியை நம்ம யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவங்களுடைய நம்ம பார்த்தோம் படத்தினுடைய ஆரம்பத்துல. அப்ப அந்த ஜெப வாஞ்சை விருப்பம், அப்போ அந்த ஒரு காரியங்கள், ஏன்னா அந்த ஜெபிப்பது என்பது அது நம்முடைய அந்த நேரம் என்ற ஒரு காலத்துக்கான ஒரு அருமையான பங்கு. அப்ப இன்னுமாக மறுரூபம் அடைந்து வரக்கூடிய காரியத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு, அதாவது விசுவாசிகளுக்கு முன் மாதிரியாக இருப்பதற்குல நம்முடைய பங்கினை நம்ம தொடர்ந்து ஆற்றக்கூடிய விஷயத்துல நம்ம உண்மை உள்ளவர்களாக காணப்படணும். ஏன்னா நம்முடைய எஜமான் நம்மிடத்துல எதைத்தான் எதிர்பார்க்கிறாருன்னா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு பட்டணங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக கருதப்படுவான். ஒருவேளை நம்ம கொஞ்சத்துல உண்மை இல்லாதவர்களாக கொடுக்கப்பட்டதான இந்த ஒரு வாய்ப்புல நம்முடைய பங்கை நிறைவேற்றுவதில் நாம அந்த உண்மைத்தன்மைக்கான ஒரு பரிசை பெற்றுக்கொள்வது, உண்மைத்தன்மையினுடைய அடிப்படையில தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கின்ற ஒரு விஷயத்த நாம புரியாதவர்களாக இருந்தோம்னா நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தாமல் போயிடுவோம். மாறாக நாம உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு எந்தெந்த வகையிலும் எப்படி ஆகிலும் நாம எல்லா வகையிலும் நாம நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை விசேஷமாக இந்த பாடத்தின் மூலமாக, இந்த பாதம் கழுவுதல் என்ற ஒரு சின்ன புக்ல இருந்து சின்ன ஒரு விஷயங்கள், இதுல இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. சகோதரிகள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க ஃபுட் ஃபார் நியூ கிரியேச்சர்ன்ற ஒரு வெப்சைட்ல அநேக புத்தகங்கள், அது சாஃப்ட் காப்பியா இருக்கும், நீங்க அதை டவுன்லோட் பண்ணி இப்படியான விஷயங்களை நீங்க படிச்சு அதன் மூலமான பயன்களை பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு கோரிக்கையோடு நாம தொடர்ந்து நாம் ஒருவர் இன்னொருவருடைய பாதங்களை கழுவுதல்ல
உண்மையா இருப்போமாக என்ற ஒரு வார்த்தையோடு இந்த நாளிலும் இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யறோம். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காத்துக் கொள்வான் என்ற மன்னிக்கணும் மத்தேயு சுவிசேஷத்தினுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அந்தபடியே நாம் கர்த்தருக்காக நம்முடைய ஜீவனை கொடுப்பதிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை இரக்கம் செய்வாராக என்ற வார்த்தையோடு நாம் நிறைவு செய்கிறோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் அடியானையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.